வணக்கம், வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். அது வந்து சேம் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்ன்றது வந்து த்ரூ இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஆஃப்லைன்ன்றது வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே வந்து வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆஃப்லைனில் வந்து எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபைல்குள்ளே போனோடனே ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தேவையான எந்த ஃபைலை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இல்லை, டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட்ஸில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு ஒன்று பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் கொடுத்தோன்னே இங்கே வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. ஸோ editable-ஆ. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கிளிக் ஓகே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்தமாரி என்ன வேணாலும் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஸ்மால் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுமாரி போல்டு கொடுக்குறது, போல்டாக கொடுக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து என்னெல்லாம் எடிட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான கரெக்ஷன்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து இதில் பண்ணிட்டீங்கன்னும் போது நீங்கள் வந்து சேம் பிடிஎஃப் ஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து அகைன் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணிட்டேன் இப்போது. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து அகெயின் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணணுன்னா, சேம் வந்து ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுங்க. ஸோ சேவஸ்க்குள்ளே போயிட்டு எங்கே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேவஸ் டைப்பில் வந்து பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாம் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆன உடனே வந்து நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்களா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எடிட் பண்ணது வந்து அப்ளை ஆகிட்டு புது பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி அகைன் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பிடிஎஃப் டு வேர்டுன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு தட்டினீங்கனாலே கூகுளில் வந்து உங்களுக்கு நிறையா வெப்சைட் வரும். ஸோ அதில் வந்து எல்லா வெப்சைட்டும் வந்து ஃப்ரீயாக, சில வெப்சைட் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், சில வெப்சைட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த வெப்சைட் ஐ லவ் பிடிஎஃப் இதில் தான் நான் மேக்ஸிமம் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு பிடிஎஃப் ஃபைல் எந்த ஃபைலில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அகைன் அதே பிடிஎஃப் ஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணோன்னே இங்கே கீழே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் டு வேர்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது கன்வெர்ட் ஆகிரும். கன்வெர்ட் ஆனால் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஹேஸ் பீன் கன்வெர்டட் டு editable வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைனில் வந்து இப்படி தான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும், வேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ சேம் வே வந்து நீங்கள் வந்து எக்ஸல் டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு எக்ஸல், இல்லை பவர் பாயிண்ட், இதுமாரி எல்லாமே வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது வந்து இதுமாரி வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன டாபிக் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன டாபிக் சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.